வணக்கம், வெல்கம் டு பவர். இந்த வீடியோவில் 10:45 அண்ட் ஆஃப்டர் காலையில் 10:45 அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ட்ரி எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவேப், ஸ்டொகாஸ்டிக் RSI அண்ட் ஃபிபனேசி லெவல்ஸ், இந்த மாதிரி 3 காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ ஏன் 10:45க்கு மேலே அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 1 hour பார்த்திங்கன்னா மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும். எந்த டைரெக்ஷனில் வந்துட்டு போகிறதுன்னு தெரியாமல் மார்க்கெட் இருக்கும். ஸ்டாக்ஸும் அப்படி தான். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஸ்டாக்ஸில் தான், ஏதோ ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா அதுலேயே நீங்கள் வந்துட்டு பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம், அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ மார்னிங் ஒரு ஃபஸ்ட்டு 15 minutesல இந்த மாதிரி எடுக்கும்போது மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி இறங்கி திருப்பி பார்த்திங்கன்னா அப்சைட் மூமெண்டம் ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்னால நமக்கு மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். அந்த வாலட்டிலிட்டிலே நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திருப்பி அந்த டைரெக்ஷன்லேயே போகும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மார்க்கெட் ஒரு 1 hour 1.5 hours செட்டில் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 3 காம்பினேஷன்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்க போகிறோம் இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓன் பண்ணிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஸோ என்னென்ன காம்பினேஷன் இருக்குது, அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட் பார்த்துலாம். என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்ட்டில் இந்த இண்டிகேட்டர்ஸ் எப்படி லோட் பண்ணி செட்டிங்ஸ் என்னென்ன மாற்றுறது, எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எக்ஸிட் ஆகுது, பேக் டெஸ்ட் டேட்டா எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டில் இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்திங்கன்னா நம்ம பிவோட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபிபனேசியோட லெவல்ஸ் பிவோட் பாயிண்ட்ஸு. அடுத்தது விவேப் யூஸ் பண்ணுவோம், வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸு. அதுக்கப்புறம் ஸ்டொகாஸ்டிக் RSI, இந்த 3 எடுப்போம். அது போக டேவோட ஹை அண்ட் லோ பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். இதுதான் கான்செப்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம அந்த இண்டிகேட்டர்ஸை சார்ட்டில் லோட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக் வந்துட்டு ஒரு நல்ல ஹை வால்யூம் இருக்கிறது, நல்ல ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸை எடுத்துக்கிட்டால் நமக்கு டார்கெட் ஈஸியாக வந்துட்டு ஹிட் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். ரொம்ப கம்மியான இருக்கிற ப்ரைஸ்னா மூமெண்டமே இருக்காது. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹை வேல்யூம் இருக்கிற ஸ்டாக்கை எடுத்துருக்கேன். பஜாஜ் ஃபினான்ஸை எடுத்துருக்கேன். இப்போ இதில் இண்டிகேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம லோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு விவேப் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஸோ விவேப் லோட் பண்ணிக்கங்க. விவேப்போட கான்செப்ட் என்ன அப்படிங்கும்போது வால்யூம் பேஸ் பண்ணி நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் லைன் ட்ராப் பண்ணிடும். எப்போ ப்ரைஸ் வந்துட்டு இந்த லைனுக்கு மேலே இருக்கோ அப்போ வந்துட்டு பை பண்ணுவோம். இந்த லைன் கீழே இருக்கும்போது நம்ம ஷார்ட் போவோம். ஸோ மற்ற சிக்னல் விவேப்புக்கு கீழே வந்துட்டு ஸ்டொகாஸ்டிக் RSI பை கொடுத்தாலும் நம்ம வந்துட்டு அதுக்கு போக மாட்டோம், அந்த மாதிரி பை. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் க்ரைட்டீரியா நமக்கு விவேப்புக்கு கீழே ப்ரைஸ் இருந்தால், அதுக்கப்புறம் மற்ற 2 இண்டிகேட்டரும் சப்போர்ட் பண்ணுதுன்னா ஷார்ட் போவோம். விவேப்புக்கு மேலே இருந்தால் பை தான் போவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது விவேப் லைன். இந்த 200 மூவிங் ஆவரேஜெலாம் யூஸ் பண்ணுறவங்கள அது மாதிரி இந்த இன்ட்ராடே டெக்னிக்கு இந்த லைன் வந்துட்டு முக்கியம். இதில் வந்துட்டு டைம் ஃப்ரேம் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5 minutes டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இன்ட்ராடேக்கு 5 minutes எடுத்துக்கலாம். ரெண்டாவது இண்டிகேட்டர் என்ன அப்படிங்கிறது பார்த்துங்க. பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு ரெண்டாவது இண்டிகேட்டர். இதில் போயிட்டு செட்டிங்ஸில் ட்ரெடிஷ்னல்னு இருக்குல்ல, இதை ஃபிபனேசின்னு மாற்றிக்கங்க. ஃபிபனேசி பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பிவோட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா டெய்லி அப்படிங்கிறத மாற்றிக்கங்க. இப்போ உங்களுக்கு இது மாற்றினோன்னே உங்களுக்கு பிவோட் பாயிண்ட் வந்துடுச்சு. R1, R2, S1, S2 இந்த மாதிரி வேரியஸ் லைன்ஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த லைன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன். அதாவது இந்த லைன் இதை பிரேக் பண்ணும்போது நமக்கு அடுத்த டார்கெட் இதுவாக இருக்கும். சப்போஸ் பை ஜோனில் இருந்ததுன்னா R1 பிரேக் பண்ணும்போது நமக்கு R2வாக இருக்கும். இந்த மாதிரி வேரியஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த லைனை வந்துட்டு இண்டிகேட்டரை செட் பண்ணிட்டோம். மூணாவது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டொகாஸ்டிக் RSI. ஸோ இந்த இந்த 3 கம்பைன் பண்ணி தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஒரு இதில் வந்துட்டு என்ட்ரி காமிக்குது, பட் இன்னொரு இதில் காமிக்கல அப்படிங்கும்போது அது வந்துட்டு ஃபால்ஸ் சிக்னலாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு 3 இண்டிகேட்டர்ஸை கம்பைன் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், வித் மினிமம் ஸ்டாப் லாஸாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 10:45க்கு மேலே தான் நம்ம என்ட்ரி லாகினே பண்ணணும் சிஸ்டத்தில் இந்த மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு 1 hour வந்துட்டு வாலட்டைலாக இருக்குங்கிறது ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஸோ இப்போ
ஒரு டெஸ்டிங் பண்ணலாம். 2 கான்செப்ட் படி ஒன்று பார்த்திங்கன்னா டேவோட ஹை அண்ட் லோ சொல்லியிருந்தேன், அதுக்கு பிரேக் பண்ணாலும் எடுக்கலாம் 10:45க்கு மேலே. விவேப்புக்கு மேலே இருந்தால் பை, இதுக்கு கீழே இருந்தால் செல், அது ஒரு கான்செப்ட். அது போக இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கும்போதும் எடுக்கலாம். ஸோ இன்னொன்று என்ன அப்படிங்கும்போது இந்த லைனுக்கு கீழே பிவோட்டுக்கு கீழே கேண்டில் க்ளோஸு, அதுக்கப்புறம் இந்த விவேப் கீழே இல்லை மேலே, இந்த விவேப்பையும் வந்துட்டு இந்த ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ஐடியாக்காக வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த லைன் கீழே க்ளோஸ் ஆகியும் எடுக்கலாம், இல்லை விவேப் கீழே க்ளோஸ் ஆகியும் வந்துட்டு எடுக்கலாம். விவேப்பும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் லைன், அதுக்கு கீழே வந்தது அப்படின்னா ப்ரைஸ் ஒரு டவுன் சைடே போகும், இல்லை அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதுன்னா அப் சைடே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் இந்த R1, R2, P1, S1, S2 இந்த லைன்ஸ் போக விவேப்பு கீழே மேலே க்ளோஸ் ஆகும்போதும், ப்ரைஸ் கீழே மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகும்போதும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சில இடத்துல பார்த்திங்கன்னா விவேப்பு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கும், பட் இங்கே வந்துட்டு பை சிக்னல் காமிக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ட்ரியே எடுக்க மாட்டோம். நமக்கு செல் சிக்னல் இது காமிக்கணும். அதாவது இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, ஸ்டொக்காஸ்டிக் RSI. ஸோ ஸ்டொக்காஸ்டிக் RSIயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லைன் இருக்கும், ஒன்று ப்ளூ லைன், இன்னொன்று ரெட் லைன். இந்த மாதிரி 2 லைன் இருக்குங்களா? எப்போ இந்த ப்ளூ லைன் பார்த்திங்கன்னா இந்த ரெட் லைனை கிராஸ் ஆகி அப் சைட் போகுது அப்படிங்கும்போது பை சிக்னல். அதே மாதிரி இந்த ப்ளூ லைன் ரெட் லைனை கிராஸ் ஆகி கீழே இறங்கும்போது நமக்கு செல் சிக்னல். ஸோ ஃபஸ்ட்டு விவேப்புக்கு மேலே இருக்கும்போது லாங் போகணும், விவேப்புக்கு கீழே ப்ரைஸ் இருந்தால் ஷார்ட் போகணும், P1க்கு கீழே க்ளோஸ் ஆகணும், இல்லை R1க்கு மேலே க்ளோஸ் ஆகணும், S1 கீழே க்ளோஸ் ஆகும்போது அடுத்தடுத்த லைன் வந்துட்டு நமக்கு டார்கெட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா 1:2 ரிஸ்க் ரிவார்டை நீங்கள் செட் பண்ணிக்கங்க. ஸோ கான்செப்ட் இது தான். உங்களுக்கு இந்த முக்கியமான ரெஃபரன்ஸ் லைன்ஸு விவேப், ஸ்டொக்காஸ்டிக் RSIயும் உங்களுக்கு இந்த விவேப்பும் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்ம என்ட்ரி எடுப்போம், லாங் ஆர் ஷார்ட் அந்த மாதிரி. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ பேக் டெஸ்ட் நீங்கள் எந்த ஸ்டாக்கில் வேணாலும் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக இந்த ஸ்டாக் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். டெய்லியும் நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அதுலேயே நீங்கள் பேப்பர் ட்ரேடும் கூட கொஞ்ச நாளைக்கு ஒரு 1 மந்த் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இது எப்படி ஒர்க் ஆகுது, எங்கெங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எப்படி ரிஸ்க் ரிவார்ட் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 10:45 வந்துட்டு இந்த கேண்டில். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் 10:45. இங்கே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கீழே வந்திருக்கு, பட் ஆனால் இங்கே வந்துட்டு பை சிக்னல் இருக்குது. ப்ரைஸ் இது கீழே வந்தால் நம்ம ஷார்ட், அதனால் இங்கே என்ட்ரியே இல்லை. அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் இது கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு செல் தான் இருக்குது. ஸோ இங்கே ஷார்ட் போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் நமக்கு கிடைக்கும். இது டைம் பார்த்திங்கன்னா 11:35. இங்கே தான் வந்துட்டு விவேப்பு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் விவேப்பு கீழேயும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எடுக்கலாம், இல்லை P1 கீழே க்ளோஸ் ஆனாலும் எடுக்கலாம். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனோன்னா இந்த கேண்டலோட ஹையவே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், இல்லை 1:2 ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம சப்போஸ் இது கீழே க்ளோஸ் ஆனால் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் திருப்பி பாதி வரைக்கும் போயிட்டு நமக்கு டார்கெட் 1:2 வந்துட்டு கொடுத்துருக்கோம். கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 20 பாயிண்ட்ஸ் இது வரும், ஹை டு லோக்கும் டிஃப்ரென்ஸு 40 to 60 பாயிண்ட்ஸே வந்துட்டு நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. 40 பாயிண்ட்ஸும் நமக்கு தேவை, பட் 60 பாயிண்ட்ஸே வந்துட்டு நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிளியராக செல் சிக்னல் இதுவும் காமிக்கும். ஏன்னா இந்த லைனுக்கு இங்கேயே கட் ஆகி செல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த டபுள் கன்ஃபர்மேஷனுக்கு இந்த லைனையும் நமக்கு பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் டேவும் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டேயில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 10:55க்கு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் 1:2 போகாமல் இந்த இடத்துல கீழே க்ளோஸ் ஆகிருக்கு நமக்கு, பட் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹண்ட் ஆகிருக்கு. ரெண்டாவது டைம் பார்த்திங்கன்னா இந்த ஜோனில் நமக்கு டே லோவை பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு டார்கெட் கொடுக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு என்ட்ரி எடுக்கலாம். ஒன்று உங்களுக்கு ஸ்டாப் அடிச்சுது அப்படின்னா திருப்பியும் உங்களுக்கு அந்த மாதிரி க்ளோஸ் ஆகும்போது டவுன் சைடு எடுக்கலாம், இல்லை ரிவர்சல் ஆகிட்டு அப் சைடு போச்சுன்னா அப் சைடும் எடுக்கலாம். ஸோ அடுத்தது 10:45 12மே பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ 10:40க்கு நமக்கு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 10:50க்கு 10:45 and 50 இந்த ரெண்டு கேண்டில் விவேப்பு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. விவேப் லைன் இது கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 1:2 இதுதான் ஸ்டாப் லாஸாக இருக்கும் நமக்கு. 1:2 3 வந்துட்டு கொடுத்துருச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா செல் சிக்னல் தான், இந்த இதுவும் செல் கீழே கட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுது நமக்கு. அடுத்தது 11th மே ஒவ்வொரு நாளும் நம்ம
நீங்கள் எந்த ஸ்டாக் வேணுனாலும் இந்த கான்செப்ட் படி ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10.45 இது. ஸோ இந்த இடத்துல நமக்கு இதுதான் வந்துட்டு நமக்கு 10.45 இங்கே தான் என்ட்ரியே லாகின் ஆகும். இது வரைக்கும் நம்ம என்ன நடந்தாலும் என்ட்ரி வந்தாலும் எடுக்க மாட்டோம். 10.45க்கு இங்கே வந்துட்டு க்ரீன் கேண்டில் இருக்குது, S2 கீழே இருக்குது. பட் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பை சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு. இங்கே செல் சிக்னல் இருக்குது, S1 S2 கீழே, விவேப் கீழே, பட் இங்கே பை இருக்குது. அப்போ நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். எங்கே எடுப்போம் அப்படின்னா இந்த இடத்துல கட் ஆகும்போது தான் இங்கே தான் என்ட்ரி எடுப்போம். இங்கே தான் பார்த்திங்கன்னா ஸ்டொக்காஸ்டிக் RSI வந்துட்டு செல் சிக்னல் போடுது. அது போக S2 கீழே இருக்கும். இங்கே ஷார்ட் பண்ணும்போது நமக்கு இந்த லைன் வந்துட்டு டார்கெட்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்துட்டு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் டேஸ்க்கெலாம் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கான்செப்ட் இது தான். உங்களுக்கு S1 S2 பிவோட் 1 R1 R2 இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுட்டு கேண்டில் விவேப்புக்கு கீழே க்ளோஸ் பண்ணும்போது எடுக்கலாம், இல்லை அந்த பிவோட் லைனுக்கு கீழே க்ளோஸ் பண்ணும்போதும் நம்ம என்ட்ரி எடுத்து 1:2 வச்சுக்கலாம். பிவோட்டுக்கு விவேப்புக்கு கீழே இருந்தால் செல்லு, அதுக்கு மேலே போனால் பை. அடுத்த லைன் R1க்கு மேலே கட் ஆகுதுன்னா R2 டார்கெட்டாக வச்சுக்கோங்க, இல்லை 1:2 வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதை பேப்பர் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் டெய்லியும் ஒரு 1 or 2 monthsக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ PNL வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரெகுலராக வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தேங்க்யூ, பாய்.